வணக்கம். டாப் லேர்னிங் லைஃப் ட்ராக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நாம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நாம பர்னரில் இருக்கக்கூடிய அந்த துருவை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். என்னோட 2 பர்னரையும் நான் இப்போ எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வீட்டில் இருந்த இடுக்கியும் எடுத்துக்கிட்டேன். அதுவும் துரு பிடிச்சிருச்சு. ஸோ நம்ம இப்போ இந்த 3 பொருளையும் எப்படி இந்த துருவை நாம் க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். பாருங்கள், ரொம்ப துருவாயிடுச்சு. ஸோ யூஸ் பண்ணி இது ரொம்ப நாள் ஆகுது. ஸோ இதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ என்ன பொருள் எடுத்திருக்கேன் அப்படின்னா, சோடா உப்பு. நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, மாவுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த சமையல் சோடா அதை எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வினிகர். ஸோ இதுவும் குக்கிங் வினிகர் தான், ரொம்ப ப்ரைஸும் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 38 ருபீஸ். அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 38 தான். ஸோ நமக்கு இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவும் செலவாகலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா, இதை இந்த சோடா உப்பை எடுத்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா கட் பண்ண போகிறேன். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சோடா உப்பை எடுத்துக்கலாம். சோடா உப்பை எடுத்து அந்த பர்னர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துலேயும் நான் தூவிக்கிறேன். பர்னர் 2 பர்னர்லேயும் நான் தூவிக்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இடுக்கிலையும் நான் எடுத்துக்கிட்டேன். தூவியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வினிகர் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் நல்லா போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட்டு நான் வினிகரை எடுத்து அதில் நான் ஊற்ற போகிறேன். ஊற்றும்போது பார்த்தீங்கன்னா நல்லா அதை பரப்பிக்கோங்க. பரப்பிட்டு இப்போ அதில் வினிகரை நான் ஊற்றுறேன். வினிகரை ஊற்றும்போது பார்த்தீங்கன்னா நல்ல நுரையாக வருதா. ஸோ அந்த நுரை ஏற்படும் போது பார்த்தீங்கன்னா அந்த துருவெல்லாம் கொஞ்சம் நல்லா க்ளீன் ஆகிடும். நல்லா இதை கொஞ்சம் நேரம் நம்ம ஊற வச்சுக்கணும். நல்லா பாருங்கள், நுரை வருது. ஸோ இந்த நுரையிலே பார்த்தீங்கன்னா இந்த சோடா உப்பும் இந்த வினிகரும் சேர்ந்து 2ம் சேரும் போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல நுரையாக வருது. இந்த நுரையிலேயே அந்த துரு கொஞ்சம் ஊறிடும், அது எடுத்துக்கும். இப்போ நாம் ப்ரஷ்ஷை வச்சு கொஞ்சம் நல்லா அந்த துருவை தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம தேய்ச்ச இடத்த நல்லா பாருங்கள், கொஞ்சம் அந்த துரு இல்லை. தேய்க்காத இடம்லாம் பாருங்கள் அப்படியே இருக்குது. தேய்ச்ச இடம் துரு போயிருக்கு, தேய்க்காத இடம் துரு அப்படியே இருக்குது. அதையும் நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன் இதை. நல்லா உள்ள ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ரொம்ப நேரம் ஊற வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல க்ளீனாக வரும். ஃபஸ்ட்டு ஒரு தடவை நம்ம என்ன பண்ணலாம், தேய்ச்சி எடுத்துட்டு அப்புறம் மறுபடியும் நம்ம கொஞ்சம் நேரம் நம்ம அந்த சோடா உப்பு போட்டுட்டு வினிகர் ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த துருவை நல்லா ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி ப்ரஷ் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா தேய்ங்க. ஸோ நான் இதை க்ளீன் பண்ணி ஆக்சுவலி ரொம்ப நாளாச்சு. அதனால் என்னோடது ரொம்ப துருவாக இருக்குது. ஸோ அதே போல் நம்ம நெக்ஸ்ட்டு பெரிய பர்னரையும் தேய்க்கலாம். நல்லா அப்ளை பண்ணி சின்ன பர்னர் தேய்ச்சதை அப்ளை பண்ணி நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போ பெரிய பர்னர்லேயும் பார்த்திங்கன்னா தேய்ச்ச இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த துரு கொஞ்சம் எடுத்துகிட்ருக்கு.
நல்லா தேய்க்கணும் நம்ம. ஸோ நம்ம எந்த அளவுக்கு நல்லா தேய்க்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா துரு நல்லா போகும். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா லெமன் எடுத்துக்கிறேன். இது வேஸ்ட்டு தான். நம்ம வேஸ்ட்டாக யூஸ் பண்ணி நம்ம தூக்கி போடுற லெமன் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். நம்ம வீட்டில் துருப்பிடிச்சிருக்கிற பொருளுக்கு எதுக்காவது நம்ம எந்த பொருளுமே வேஸ்ட் கிடையாது. வேஸ்ட்டான பொருளை கூட நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன போட்டோம், அந்த சோடாப்பு போட்டோம், அதில் கொஞ்சம் வினிகர் ஊற்றிக்கிட்டோம். இப்போ வந்து லெமன் கொஞ்சம் நான் அதில் நல்லா தேய்ச்சி அப்ளை பண்ணுறேன். அப்போ வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ளீச்சிங் ஏஜென்ட்டு தான். சோடா உப்பு, அதுக்கப்புறம் லெமன், வினிகர் 3மே நல்ல ப்ளீச்சிங் ஏஜென்ட்டு தான். இது 3மே நல்லா தேய்ச்சி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஊற வைக்கணும். ஸோ நல்லா தேய்ங்க. தேய்ச்சிட்டு நான் கொஞ்சம் சோப்பு போட்டு நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா சோப்பு போட்டு விலக்கி எடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்ம வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது என்னோடதா அப்படின்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு அவ்வளோ க்ளீனாக இருக்குது. இடுக்கியும் பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு நம்ம எடுக்கும்போது அவ்வளோ துருவாக இருந்தது. இப்போ அந்த துருலாம் போயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி.